விஜயபுரம் ஒரு சின்ன கிராமம். நேரம் காலையில 7 மணி. கிராமத்துல இருக்கிற ஒரு தேநீர் கடையில சில கிராமவாசிகள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கிருஷ்ணா அப்புறம் சுரேஷ் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. சுரேஷ், இந்த வருஷம் எனக்கு நெல்லு கொஞ்சம் நல்லாவே விளைஞ்சிருக்கு. அப்படியா? அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நெல்லை விற்கிறத பத்தி கொஞ்சம் யோசனையில இருக்கேன். வெளியில விலை ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா கிருஷ்ணா, என்னவோ தெரியல, இந்த வருஷம் விலை எல்லாம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா நீ இப்பவே நெல்லை விற்காம கொஞ்சம் மாசங்கள் பொறுத்து இருந்தா விலை கண்டிப்பா உயரும். நான் கூட அப்படிதான் பண்றேன். நீ சொல்றது கூட சரியான யோசனை தான். ஆனா நல்ல யோசனைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஏன்டா யோசிக்கிற? அதான்டா, இப்பவே வித்துட்டா என் வீட்டு செலவுகளுக்கு அது உதவும். பின்னாடி விலை கூடும்னு எந்த உத்தரவாதமும் இல்லையே. அதுவும் சரிதான். ஆனா இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெங்கட் ரமணம்மா 2 பேரும் கடை கிட்டக்க வந்தாங்க. இவங்க பேசுறது எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன கிருஷ்ணா, சுரேஷ், நீங்க 2 பேரும் ஏதோ மும்முரமா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தானியங்களை விற்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஓ, அப்படியா? ஆமா வெங்கட், நான் கொஞ்ச காலம் பொறுத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி விலை கண்டிப்பா உயரும்ல. எதுக்கு தாமதிக்கணும்? என்னோட ஆலோசனையை கேளு, இப்பவே வித்துரு. நான் ஒரு வியாபாரி, எனக்கு தெரியாததா? ஆமா, அது உண்மைதான். அதான் சொல்றேன், ரொம்ப காத்துட்டு இருந்தாலும் போக போக விலை குறையதான் செய்யும். இப்பவே வித்துட்டாலாவது கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். வெங்கட், நீ சொல்றத பார்த்தா நான் இப்பவே விக்கணும் போல இருக்கே. ஆனா சுரேஷ் கொஞ்சம் பொறுத்திருக்க சொல்றான். போக போக விலைகள் கண்டிப்பா குறைஞ்சிடும் நீ சொல்ற. கிருஷ்ணா, சுரேஷ் மாதிரி இருக்கவங்க கிட்ட ஆலோசனைய கேட்காத. அவங்களுக்கு வெளியில நடக்கிறத பத்தி என்ன தெரியும்? இவரு ஒரு வியாபாரி இல்லையா? அவரோட பேச்ச கேளு. இப்பவே நீ வித்துட்டேன்னா உனக்கு நஷ்டம் வராது. அத்த, நீங்க இப்படி சொல்றதெல்லாம் சரியில்லை. நான் கிருஷ்ணாவோட நல்லதுக்காக தான் இப்படி சொன்னேன். கிருஷ்ணாவுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லியிருந்தா இப்பவே வித்துருன்னுல நீ சொல்லிருக்கணும். ஐயோ, போன வருஷமும் விலைகள் கொஞ்சம் மாசம் கழிச்சு இப்படிதான் உயர்ந்துச்சு. அது மாதிரி இந்த வருஷமும் கூடும்னு நினைச்சேன். அதனால கிருஷ்ணாவுக்கு கொஞ்சம் லாபம் வரும்ல, அதான். கிருஷ்ணா, நீ இவனோட பேச்செல்லாம் கேட்காத. நீ இப்பவே வித்துறது நல்லது. கிருஷ்ணா குழப்பத்தோட, 2 பேருமே வேற வேற ஆலோசனை சொல்றீங்க. நான் சிவராம் ஐயாவை போய் பார்த்து பேசி அவர்கிட்ட கலந்துக்கிட்டு முடிவெடுக்கிறேன். சரிடா, நீ அந்த மாதிரியே செய். ஆனா யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடு, அவசரப்படாத. சரிடா. இப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சிவராமையாவோட வீட்டுக்கு போறான். சிவராமையா அவரோட மனைவி லக்ஷ்மியோட கிராம விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. தலைவரையா, லக்ஷ்மிமா, எப்படி இருக்கீங்க? யாரு? வாப்பா கிருஷ்ணா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. எப்படி இருக்க? தலைவரையா, நான் ஒரு ஆலோசனை கேட்கலான்னு வந்தேன். என்ன அது கிருஷ்ணா, திடீர்னு இப்போ என்ன ஆச்சு? இந்த தடவை என்னோட விளைச்சலை விக்கிறத பத்தி என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. வா கிருஷ்ணா, இப்ப நிதானமா சொல்லு, என்ன உன்னோட பிரச்சனை? நீ எப்பவுமே உன்னோட வயல் விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறவன் தானே? ஆமாயா, இந்த தடவை என்னோட வயல்ல விளைச்சல் நல்லாவே இருந்துச்சு. ஆனா விக்கலான்னு பார்த்தா வெளியில விலை ரொம்ப குறைவா சொல்றாங்க. சரி, இப்ப அதனால என்ன பிரச்சனை? அப்படி கேட்டா லக்ஷ்மி. சுரேஷ் கொஞ்ச காலம் பொறுத்திருக்க சொல்றான், விலை கண்டிப்பா கூடும்னு. ஆனா வெங்கட்டோ இப்பவே வித்துருன்னு சொல்றான், போக போக விலை குறைஞ்சிடும்னு. அதனாலதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம குழப்பத்துல ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கேன். கிருஷ்ணா, வெங்கட் ஒரு வியாபாரி, அவனுக்கு கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவனுடைய ஆலோசனை எல்லாருக்கும் நல்லதா இருக்காது. ஆனா சுரேஷ் உன்னோட நண்பன், அவனோட பேச்சுல உனக்கான அக்கறை இருக்கும். என்னவோ ஐயா, எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கிருஷ்ணா, நீ இந்த விலைகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு கவனி. போன வருஷம் விலைகள் எப்படி மாறுச்சுன்னு நீயே பார்த்தல்ல. வெங்கட்டோட ஆலோசனையை கேட்கறத விட நீயே சுயமா ஒரு முடிவெடு. ஆமா, சிவையா சொல்றது கூட உண்மைதான். நான் சுரேஷோட கருத்துக்கு ஒத்து போறேன். கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா விலைகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்கய்யா, நீங்க சொல்றது கூட சரின்னு தான் படுது. கொஞ்ச நாட்கள் நான் கவனிக்கிறேன். ஆனா வெங்கட்டோட வார்த்தைகள் தான் என்ன கொஞ்சம் பதற்றத்துல ஆழ்த்துது. அத பத்திலாம் எதுவும் யோசிக்காத கிருஷ்ணா.
நீ பயப்படாத, நிதானமா பொறுமையா யோசி, இப்படி சொன்னா லக்ஷ்மி. சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா வெங்கட் சொன்ன வார்த்தைகள் அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சு. கிருஷ்ணா அவனோட மனைவி ராதா கிட்ட வெங்கட்டோட ஆலோசனைய பத்தி எடுத்து சொன்னான். ராதாவும் இப்படி சொன்னான். ஏங்க, நீங்க நெல்லெல்லாம் எப்ப விக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்பவே வா. ஆமாம்மா, வீட்டு செலவெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதனாலதான் இப்பவே வித்துடலாமான்னு யோசிக்கிறேன். ஆனா வெங்கட் அண்ணாவோட பேச்ச கேக்குறத விட சுரேஷ் அண்ணாவோட பேச்ச கேளுங்க. அவர்தான் உங்களோட சிநேகிதர். உங்க நல்லதுக்காக தான் அவர் சொல்லுவாரு. ராதா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வெங்கட் ஒரு வியாபாரி, அவனுக்கு இந்த விலைய பத்திலாம் நல்லா தெரியும். ஒருவேளை விலை இன்னும் குறைஞ்சதுன்னா நம்ம ரொம்ப நஷ்டப்படுவோம். இப்போ வித்துட்டா நமக்கு கொஞ்சம் செலவுங்களையாவது சமாளிக்கலாம். ஏங்க, வெங்கட் அண்ணாவோட ஆலோசனை உங்க நல்லதுக்காக இருக்காது, அவரோட லாபத்துக்காக சொன்னதா கூட இருக்கலாம். நீங்க தலைவரையா சொன்னதை கேளுங்க, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. அத பத்திலாம் யோசிக்க முடியல ராதா. நான் வெங்கட் சொன்ன மாதிரி இப்பவே வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எதுவும் சொல்லாத ராதா, நான் வெங்கட் சொன்னது பிரகாரம் நான் தானியத்தை விற்க தான் போறேன். கிருஷ்ணா வெங்கட் சொன்னபடி நெல்லை விக்கிறதுக்கு முடிவு பண்றான். அங்க வெங்கட் நெல்லை ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்குறான். கொஞ்சம் வாரங்களுக்கு அப்புறமா நெல்லோட விலை கணிசமா கூடுது. டே கிருஷ்ணா, நீ நெல்ல வித்துட்டியா? இப்போ விலை எல்லாம் ஒரேடியா கூடிருச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுத்திருந்தா உனக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைச்சிருக்கும். இப்போ சுரேஷ், நான் வெங்கட்டோட யோசனைப்படி நெல்ல வித்துட்டேன். குறைஞ்ச விலைக்கு அவங்கிட்டயே வித்துட்டேன். இப்போ விலையெல்லாம் கூடிருச்சுன்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. வெங்கட் உனக்கு தப்பான யோசனை சொன்னான். அவன் உன்கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு நெல்லை வாங்கிட்டு இப்ப அதிகமான லாபத்துக்கு வித்துட்டு இருக்கான். நீ மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தேன்னா இந்த நஷ்டத்தை தவிர்த்திருக்கலாம். நீ சொல்றது உண்மைதான்டா. நான் வெங்கட்டோட வார்த்தையை நம்பி தவறான ஆலோசனையை எடுத்துக்கிட்டு இப்ப நஷ்டப்பட்டுட்டேன். இத சும்மா விடக்கூடாது. இந்த விஷயத்த பஞ்சாயத்துல வச்சு பேசி தீர்த்துக்கலாம், வா. 2 பேரும் சேர்ந்து கிராம சபைக்கு போனாங்க. அங்க கிருஷ்ணா அவனுக்கு நேர்ந்த நஷ்டத்தை பத்தி சொல்றான். ஆனா வெங்கட்டோ இந்த குற்றத்தை ஏத்துக்க மறுக்கிறான். பிரஜைகளே, நம்ம கிருஷ்ணா நெல்ல வித்து நஷ்டமாயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என்ன கிருஷ்ணா விஷயம் சொல்லு. தலைவரையா, நான் வெங்கட்டோட ஆலோசனையை கேட்டு நெல்ல குறைஞ்ச விலைக்கு வித்துட்டேன். சுரேஷ் பொறுத்திருக்கும்படி சொன்னான். ஆனா நான் வெங்கட்டோட வார்த்தையை தான் நம்பினேன். இப்போ விலையெல்லாம் கூடிருச்சு, எனக்கு நஷ்டமாயிடுச்சு. கிருஷ்ணா, நான் உன்னோட நன்மைக்காக தான் சொன்னேன். மார்க்கெட்ல விலை எல்லாம் குறைஞ்சிடும்னு நினைச்சேன். எனக்கு தெரியாமலே நடந்த தப்பு இது. கிருஷ்ணா, வெங்கட் உனக்கு தவறான ஆலோசனை சொல்லல, நீதான் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்த. டே வெங்கட், நீ கிருஷ்ணா கிட்ட இருந்து நெல்ல குறைஞ்ச விலைக்கு வாங்கி இப்ப அதிகமான விலைக்கு வித்துட்டு இருக்க. உன்னோட ஆலோசனைனாலதான் அவனுக்கு இப்ப நஷ்டமாச்சு. வெங்கட், நீ உன்னோட லாபத்துக்காக கிருஷ்ணாவுக்கு தவறான ஆலோசனைய கொடுத்திருக்க. இப்ப பாரு, நீயும் தான் இந்த பழி சொல்ல சுமக்குற. தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுப்பான்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப பாரு, ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெங்கட், நீ கிருஷ்ணாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்க. உன்னோட ஆலோசனை தப்புன்னு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வெங்கட் தர்ம சங்கடத்தோட நிக்கிறான். கிராம சபையில இப்ப கிருஷ்ணா சொன்னான். கிராம மக்களே, நான் வெங்கட்டோட தவறான ஆலோசனையை கேட்டு நஷ்டமாயிட்டேன். இனிமேல இருந்து என் நண்பர்களோட வார்த்தையையும் சிவராமையாவோட வார்த்தையும் கேட்டு நடக்கிறேன். கிருஷ்ணா, நீ இந்த சம்பவத்துல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்ட. வெங்கட், நீ கண்டிப்பா கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். கிருஷ்ணா, என்னோட ஆலோசனையால உனக்கு நஷ்டமாயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுப்பா. இனிமேல இருந்து இந்த மாதிரி தவறான ஆலோசனைகளை நான் கொடுக்க மாட்டேன். இப்பவாவது உன் தப்ப ஒத்துக்கிட்டியே, ரொம்ப நல்லது. கிருஷ்ணா எப்படியும் தானியத்தை விக்கிற முடிவுல தான் இருந்தான். அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவனை ஏமாத்தலான்னு தான் நான் நினைச்சேன். பாத்தியா கிருஷ்ணா, இதுதான் அவனோட உண்மையான எண்ணம். நீதான் என்ன நம்பவே இல்லை. ஆமாண்டா, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். உங்க எல்லார்கிட்டையும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட தப்பு என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. இப்படி சொன்னா வெங்கட். வெங்கட் கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா கிராம சபையில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. கிராம பிரஜைகளே, வெங்கட் கிருஷ்ணாக்கு தவறான ஆலோசனை கொடுத்தான். இந்த மாதிரி ஆலோசனைகள் கொடுக்கறதுனால கிராமத்துல எல்லார் மேலையும் நம்பிக்கை குறையுது. வெங்கட், நீ கிருஷ்ணாவுக்கு கண்டிப்பா நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும். தலைவரையா, நான் கிருஷ்ணாக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறேன். என்னோட தவறையும் நான் சரி செஞ்சுக்கிறேன். கிருஷ்ணா, உன்னோட நஷ்டத்தை போக்குறதுக்காக
நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். வெங்கட், நீ உன்னோட தப்ப உணர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ எனக்கு தவறான ஆலோசனை கொடுத்ததான், ஆனா இப்போ உன்னோட தவற நீயே உணர்ந்துட்ட. இனிமேல இருந்து கிராமத்துக்கு நல்லபடியா ஆலோசனை கொடு. கிருஷ்ணா, நீ இந்த அனுபவத்துல இருந்து ஒரு நீதியை கத்துக்கிட்ட. தவறான ஆலோசனை கொடுக்கறவங்கள நம்பாம உன்னோட சொந்த யோசனையில முடிவெடுக்கணும். என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? கிருஷ்ணா, நான் சொன்னதை தான் நீ கேட்கல, ஆனா இப்போ உனக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து சரியான முடிவுகளை எடுக்கலாம். கிராம மக்கள் எல்லாரும் கிருஷ்ணாவையும் சுரேஷையும் பாராட்டினாங்க. ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா நமக்கே அது கெடுதலா வந்து முடியும் அப்படின்னு வெங்கட்டுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. மாதவரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமு, புஷ்பா அப்படின்னு ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. ராமு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்கிறவன். ஆனா புஷ்பா அவனுக்கு அப்படியே நேர்மாறா இருந்தா. எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்டு தூங்குவா. ஒரு நாள் காலையில ராமு வீட்ல உள்ள பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்தாரு. அந்த வேலையை முடிச்சிட்டு மனைவி கிட்ட வந்து, புஷ்பா, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிமா. நான் இன்னைக்கு சீக்கிரமா வயலுக்கு போகணும். சாப்பிடுறதுக்கு ஏதாவது தயார் பண்ணி கொடுக்கலாம்ல? ஐயோ, எனக்கு எந்திரிக்க முடியலங்க. நீங்களே ஏதோ ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி போங்க. என்ன புஷ்பா இது? வீட்டு வேலையும் நான் தான் பார்க்கணும், வெளியில உள்ள வேலையும் நான் தான் பார்க்கணும். எல்லாமே இப்படி நானே பார்த்துட்டு இருந்தா எப்படி? நீயும் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணாதானே எனக்கும் சுலபமா இருக்கும். சொல்லு. எத்தனை தடவைங்க உங்களுக்கு சொல்றது? எப்பவும் இப்படிதான் சொல்றீங்க. என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களா? அது என்ன புஷ்பா, நீ அப்படி சொல்லிட்ட? எல்லா வேலையும் நான் தானே செஞ்சுட்டு இருக்கேன். ஐயோ, விட மாட்டீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய முடியாம இல்ல, எனக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்கல, அதனால நான் செய்யல. புஷ்பா, நீ நல்லா ஆரோக்கியமா தானே இருக்க, ஆனா எப்பவும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கியே, ஏன்? ஏங்க, எப்ப பாரு என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடுவேன் பாத்துக்கோங்க. அம்மா தாயே, நீ உன் அழுகையை நிறுத்துமா. நான் உன்னை எதுவும் சொல்லல. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ராமு வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வயலுக்கு புறப்பட்டான். இவங்க பேசுறது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு சங்கரம்மா முழுசா கேட்டுட்டு ராமு வயலுக்கு போற வழியில, ஏன்பா ராமு, என்னப்பா, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் அத்தை. அது சரி, காலையில நீயும் புஷ்பாவும் சண்டை போடுறத நான் கேட்டேன். உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது சண்டையா என்ன? எங்களுக்கு என்னத்த, நாங்க நல்லா தான் இருக்கோம். ஆனா வீட்டு வேலை, சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் இன்னைக்கு நீதான் பண்ண மாதிரி இருந்துச்சு. எதனால அப்படி? அப்போ ராமு தனக்கு தானே இந்த மாதிரி நினைச்சான். அப்போ இந்த கிழவிக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சாகணும். அது வந்து அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா அவளுக்கு உதவிதான் பண்ணினேன். எல்லா வேலையும் அவதான் அத்தை பண்றா. பாருங்க, எனக்கு டப்பா கூட கட்டி கொடுத்துருக்கா. ஓஹோ, சரிப்பா சரி, போயிட்டு வா. நீ ஏதோ வேலையா வெளியில போயிட்டு இருந்த. சரிங்க அத்தை. அப்படி ராமு வயலுக்கு கிளம்பி போயிட்டான். ராமு வயலுக்கு போனதுக்கு அப்புறமா சங்கரம்மா பக்கத்து வீட்டு லக்ஷ்மி கிட்ட, பாத்தியா லக்ஷ்மி, இந்த ராமு எவ்வளோ சுலபமா போய் சொல்லிட்டு போறான்னு. என்னாச்சுக்கா? அட ஆமா, இந்த ராமு பையன் தான் வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாம் செய்யறான். நான் இன்னைக்கு காலையில பார்த்தேன். அந்த புஷ்பா இருக்காளே, அவ காலையில படுக்கையில இருந்தே இன்னும் எந்திரிக்கல. ஐயோ, இது என்ன போதாத காலம்? ஒரு மனைவியா கணவனுக்கு சேவை செய்யாம கணவனை வேலை வாங்குறதா? அட, அது கூட பரவாயில்ல. அவ பிள்ளை பாதி ராத்திரில காய்ச்சலால அழுதப்போ கூட இந்த பொண்ணு நல்லா கொரட்டை விட்டு தூங்குச்சு. அப்படியா? ஐயோ பாவமே. என்ன பொண்ணோ என்னவோ. சரி, அவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை, போய் நம்ம வேலைய பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்கள பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா ராமு மட்டும் ஒரு நாளும் வெளியில தன்னோட மனைவிய பத்தி தப்பா பேசினதே கிடையாது. ஒரு நாள் வயல்ல சுரேஷ் அவங்கிட்ட வந்து, என்னடா ராமு, உன் முகம் ரொம்ப வாடி போய் இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? என்னத்த சொல்றது சுரேஷ், உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா மனசு மட்டும் தேவையில்லாத 1000 யோசனை யோசிக்குது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. என்னடா ஆச்சு? இன்னும் புஷ்பா அதே மாதிரிதான் இருக்காளா? கொஞ்சம் கூட எதுவும் மாறலையா? இல்லடா, இன்னும் அதே மாதிரிதான் இருக்கா. என்னடா நீ சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல ஏதோ கொஞ்சம் அப்படி இருந்தா சரி, ஆனா இப்ப வரைக்கும் மாறவே இல்லைன்னா?
அது தாண்டா எனக்குமே புரியல. ஏதாவது கொஞ்சம் சத்தமா பேசிட்டா போதும், உடனே அம்மா வீட்டுக்கு போறேன்னு அழுறா. நீ இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒண்ணு கதைக்கு உதவாது. என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு சரியில்லாம மொத்தமா படுக்கையில விழ வேண்டிய நிலைமை வந்துரும். நேரடியாவே அவகிட்ட விஷயத்த சொல்லி அவளை மாத்து. நான் அவளை வலுக்கட்டாயமா மாற சொல்ல முடியாதுப்பா. என்னைக்காவது ஒரு நாள் அவ மாறுவாங்கிற நம்பிக்கையில காத்திருக்கிறத தவிர வேற வழி இல்ல. அது சரி, உன் இஷ்டம். இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நாட்கள் இப்படியே போகுது. புஷ்பா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. ராமு மட்டும் வீட்டு வேலை வெளி வேலைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் ராமுவோட அம்மா ராஜம் அந்த வீட்டுக்கு வந்தா. அம்மா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஆ ஆமாப்பா. பாப்பா பாப்பா, என்ன வெயிலு என்ன வெயிலு. இந்தாமா மருமகளே, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்டா. உடனே ராமு ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்தான். என்னடா நீ எடுத்துட்டு வந்து குடுக்கற? மருமக ஏதாவது வேலையா இருக்காளா என்ன? ஆமாம்மா, நீ தண்ணி குடி அப்படின்னு கொடுத்தான். ஆனா எவ்ளோ நேரம் ஆகியும் புஷ்பா மட்டும் வெளியில வரவே இல்ல. இது என்னடா கூத்து அப்படின்னு ராஜம் உள்ள போய் பார்த்தா. அடே, என்னடா நீ வந்து சமைச்சுக்கிட்டு இருக்க? அது சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சுல்லம்மா, அதான் சாப்பிட வந்தேன். அது சரி, நான் வந்த நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். மருமகளை வெளியில ஆளையே காணோம். நிஜமா என்னதாண்டா நடந்துச்சு? வீட்ல இல்லையா? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா என்ன? இல்லம்மா. அப்புறம் என்னடா, என்னதான் நடக்குதுன்னு சொல்லு. அம்மா, அது அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். அட கடவுளே, என்ன இது கொடுமை. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குற நேரத்துல என் புள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா? பாத்துக்கிறேன் அவ சங்கதிய. அம்மா விடுமா, மெதுமெதுவா அதுவே மாறிடும். என்னடா மாறும்? உன் பொண்டாட்டி சரியான வேலைக்கள்ளி. வேலையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, அவ்வளோதான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத புஷ்பா மறைஞ்சு இருந்து என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தா. நீ வேணா பாரு, இப்ப நம்ம பேசுறத கூட எங்கேயோ நின்னுட்டு ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பா, எனக்கு தெரியும். அப்ப புஷ்பா தனக்கு தானே, ஐயோ இந்த கிழவி கொஞ்சம் புத்திசாலிதான், நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஐயோ அம்மா, தயவு செஞ்சு விடுமா. நீ முதல்ல சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ராமு அங்கிருந்து வெளியில கிளம்பி போயிட்டான். ராஜம் என்ன ஆனாலும் சரி இந்த மருமகளுக்கு புத்தி சொல்லணும்னு நினைச்சா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மாடி புஷ்பா, புஷ்பா, இன்னும் நீ எந்திரிக்கலையா? இல்ல அத்த, கொஞ்சம் ஏதோ சோர்வா இருக்குன்னு படுத்திருக்கேன். ஓ அப்படியாமா? வேற ஒன்னும் இல்லம்மா, ராமு சமைச்சு வச்சுட்டு போயிட்டான். சரி சாப்பிட வரியா என்னங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். சரி சரி நீ தூங்கு. அட, சாப்பிடுறதுக்காக தான் கூப்பிட்டீங்களா? சரி அப்ப சாப்பிட்டுட்டே தூங்குறேன். அப்படி அவ வேகமா எந்திரிச்சு வந்து கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சா. அப்ப ராஜம் மனசுல, அப்படியாப்பா, சாப்பிடுறதுக்கு மட்டும் முதல்ல வந்துடுறாளே, தின்னுமா தின்னு, எப்ப சாப்பிட்டியோ என்னவோ, ஏதோ மேலுக்கு முடியலன்னு வேற சொன்ன, தின்னுமா. சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் படுத்துட்டா. அதுக்கப்புறம் ராஜம், அம்மாடி புஷ்பா, இன்னுமா உனக்கு ஆயாசம் குறையல? அலுப்பெல்லாம் போயிடுச்சு அத்த, ஆனா இப்போ இடுப்பு வலிக்குது அத்த. என்ன விஷயம்? சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய்யணுமா என்ன? இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுனாலும் கூப்பிட்டேம்மா. என்னால இன்னைக்கு முடியாது அத்த, நீங்களே இன்னைக்கு ஒரு நாளைக்கு பாத்துக்கோங்க. எனக்கு தெரியும்டி, திங்கிறதுக்கு நான் மட்டும் முன்னாடி வருவேன், வேலை செய்யணும்னா மட்டும் ஒளிஞ்சுக்குவேன்னு. நாளைக்கு எப்படியாவது உனக்கு சரியான பாடம் சொல்லித்தரேன். உன்னை வேலை வாங்குறனா இல்லையா பாரு அப்படின்னு மனசுல கங்கணம் கட்டிக்கிட்டா. அவ அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ஆனா புஷ்பா மட்டும் நல்ல ஹாயா படுத்து தூங்கிட்டு மாமியாரையும் புருஷனையும் வேலை வாங்கிக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில ராஜம் ராமு கிட்ட, தம்பி ராமு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லேந்து ஊர்ல இருந்து டெலகிராம் வந்திருக்குப்பா. ஐயோ, என்னம்மா சொல்ற? அப்பாவுக்கு என்னாச்சு திடீர்னு? எனக்கு மட்டும் என்னடா தெரியும், வா வா சீக்கிரமா ஊரு கிளம்பலாம். நம்ம புஷ்பாவையும் கூட்டிட்டு போலாமேமா? இல்லடா ராமு, அவ அப்புறமா வரட்டும், முதல்ல நீயும் நானும் கிளம்பலாம் வா. அப்படி 2 பேரும் சீக்கிரமா பெட்டி புடிக்கையெல்லாம் கட்டிட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி, புஷ்பா, நாங்க அவசரமா ஊர் கிளம்பிட்டு இருக்கோம். 2 நாளைக்கு உனக்கு தேவையான எல்லாமே நான் தயார் பண்ணி வச்சிட்டேன். ஜாகிரதையா இரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க திரும்பி வந்துருவோம். இந்த பைத்தியக்காரனுக்கு எப்பதான் அறிவு வருமோ என்னவோ, இப்ப கூட அவளை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
அதெல்லாம் அவ நல்லா தாண்டா இருப்பா. நீ வா, பஸ் போயிட போகுது சீக்கிரம். அப்படி ராமுவை கூட்டிக்கிட்டு ராஜம் ஊருக்கு போயிட்டா. ஊருக்கு போய் பார்த்தா அவனோட அப்பா ரொம்ப நல்லா தான் இருந்தாரு. என்னம்மா இது, அப்பா நல்லா தானே இருக்காரு, ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? அப்புறம் என்னடா, வாழ்க்கை முழுக்க உன் பொண்டாட்டிக்கு சேவகம் பண்ணிட்டே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது இல்லம்மா, அவ தனியா என்ன பண்றாளோ என்னவோ, அவளுக்கு ஒழுங்கா சமைக்க கூட வராது, என்ன சாப்பிடுறாளோ என்னமோ. சரியா போச்சு போ. உன்ன மாதிரி விழுந்து விழுந்து உபசரிக்கிறவன் கிடைச்சா அவ இப்படி ஒரு வேலையும் செய்யாம சோம்பேறியாவே தான் இருப்பா. நீ பேசாம இரு. வயிறு வாடுனா அவ தன்னால எல்லா வேலையும் எந்திரிச்சு செய்வா. ஒரு 10 நாள் நீ இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா நீ ஊருக்கு கிளம்பி போனா போதும். சரிம்மா அப்படின்னு சொன்னா. அங்க புஷ்பா ராமு செஞ்சு வச்ச சாப்பாட 2 நாள் சாப்பிட்டுட்டு எப்படியோ ஓட்டிட்டா. அடுத்த நாள் காலையில முந்தானத்து போன மனுஷனை இன்னும் காணோம். செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாம் தீந்து போச்சு. இப்ப என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு கெட்ட வாடை வந்து கண் முழிச்சு பார்த்தா. ஐய, கெட்ட வாடை. 2 நாளா பாத்திரம் கழுவல, அதான் போல. இப்போ நம்ம தான் எந்திரிச்சு கழுவணுமா? என்ன பண்றது? சரி, நாளைக்கு காலையில ராமு வராரான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையிலயும் பார்த்தா ராமு வரல. இப்ப பசி பொறுக்க முடியாம அவளே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா. ஐயோ, வீட்டு வேலை ஒன்னும் அவ்வளோ சுலபம் இல்ல போல இருக்கே. சரி, என்ன பண்றது, நம்மளே செய்ய வேண்டியதுதான், வேற என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு அவளே எல்லா வேலையும் செஞ்சா. சரியா 10 நாள் கழிச்சு ராமு வந்தான். வந்து பார்த்தா வீடு என்னவோ அவ்வளோ சுத்தமா இருந்துச்சு. வந்துட்டீங்களா மகாபிரபு? வாங்க வாங்க. உங்க அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? சரி சரி, கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன இப்படி பேந்த பேந்த முழிச்சிட்டு நிக்கிறீங்க? சாப்பிடுங்க. அது அது வந்து இதெல்லாம், இந்த வேலையெல்லாம் பண்ணுனது அது நான் தாங்க செஞ்சேன். எனக்கு இப்போ உங்க கஷ்டம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இனிமே எல்லா வேலையும் நானே தான் செய்வேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு மட்டும் எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க போதும். நீ இப்படி சொன்னதே எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா புஷ்பா? சகாயம் தானே, கொஞ்சம் என்ன, மொத்தமும் நானே பண்றேன். நீ இதெல்லாம் பழகுனாலே போதும். இல்ல இல்ல, இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். எல்லா வேலையும் நானே பாத்துக்கறேன். அப்படி புஷ்பா சொல்லவும் ராமு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.